இஸ்கான் அப்படின்னா என்னன்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். கிருஷ்ணருக்கு பக்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு மையமாக இந்த கோவில் செயல்படுகிறது. இங்க இஸ்கான் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியால இருக்கக்கூடிய ஒரு மாபெரிய இஸ்கான் டெம்பிள், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க இருக்கிற இஸ்கான் டெம்பிள். ஹரி நாம இவ கேவலம் கலம் நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கத்தீர் அந்நியதா அப்படின்னு இந்த கலி யுகத்துல நம்ம அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபடணும் அப்படின்னா, அந்த பூ உலகத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது தவிர வேறு வழி இல்லைன்னு ஆணித்தரமா சொன்னது வந்து சைத்தன்ய மகாபிரபு. வெறும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னா மட்டும் இந்த பலன் கிடைக்கிறதுனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப சீப்பா அப்படின்னா அது கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதிகளும் தேவையில்லை. எந்த விதமான இடத்துலையும் சொல்லலாம், எந்த நேரத்திலையும் சொல்லலாம், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஜெகநாதர் என்ன பண்ணுவார்னா, மற்ற கோவில்ல மற்ற விக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவ மூர்த்திகள் தான் வெளியில வருவாங்க. மூலமூர்த்திகள் எங்கேயுமே கோயிலை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க, அவங்களோட பீடத்துலதான் இருப்பாங்க. ஜெகநாதர் மட்டும் மூலமூர்த்தியே தேர் திருவிழா அன்னைக்கு, ரத யாத்திரை அன்னைக்கு வெளியில எல்லாருக்கும் கருணைய தாராளமா கொடுப்பாரு. அவர் கிருஷ்ணர் ஏன் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், அறிவு, அழகு மற்றும் வைராகியம், இந்த 6 செல்வங்களும் முழுமையா பெற்றவர் அப்படின்றதுனாலதான் அவர் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம். ஹரே கிருஷ்ணா. பரிகார ஸ்தலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இஸ்கான் சார்பில் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மனோகரி முரளிதரதாஸ். என் பெயர் விக்னேஸ்வரி. இப்போ நாங்கள் இஸ்கான் கோவில் பற்றி சொல்ல போகிறோம். நாங்கள் இதை இஸ்கான் அப்படின்னா என்னென்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். கிருஷ்ணருக்கு பக்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு மையமாக இந்த கோவில் செயல்படுகிறது. இந்த கோவிலை இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் தவத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். அவர் 1896 வருஷம் அவதாரம் பண்ணினார். அவர் 30 வயசு இருக்கும்போது அவருடைய குருமார் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்களை சந்திச்சார். அவர் அவருக்கு அறிவுரை சொன்னார்னா, நீ மேற்கத்திய உலகத்துக்கு போயிட்டு ஆங்கிலத்தில் நம்மளோட இந்த இயக்கத்தை பற்றி, இந்த பகவான் கிருஷ்ணரை பற்றி பிரசவங்கம் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாரு. அவர் ஒரு 30 வருஷம் அதுக்காக தியானம் பண்ணி எப்படி பண்ணணும் என்னன்ட்டு அவரோட 69வது வயசில் அவர் ஒரு கார்கோ ஷிப்பில் டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு அவர் அதில் அமெரிக்காவுக்கு போனார். போகும்போதே அவருக்கு 2 தடவை மாரடைப்பு வந்தது. ஆனால் கிருஷ்ணர் அவர் கூட இருந்து அவரை காப்பாற்றினார். அந்த ஷிப்பில் போகும்போது அவர் எடுத்துகிட்டு போனது என்னென்னா ஒரே ஒரு ட்ரங்க் பெட்டி மட்டும்தான். அதில் 40 ரூபாய் பணமும் பாகவதம் செட்டும் கிருஷ்ணா புக்கு மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். வேற எதுவும் அவர் கையில் எடுத்துன்னு போல. அமெரிக்காவில் இறங்கினா இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா எதுவுமே அவருக்கு தெரியாது. அங்கே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு அவர் ரொம்ப அவர் நம்பினது என்னன்னா, ஒன்று கிருஷ்ணரை, இன்னொன்று அவரோட குருவோட வாக்கியம், அவரோட ஆசி. குருவோட ஆசி இருந்ததுன்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் தான் ஸ்ரீல பிரபுபாத். அவர் அது ரொம்ப திடமாக நம்பினார். கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கர்கள் இருக்கிறவங்கள்ட்ட இந்த கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுத்து சின்ன சின்ன கோவிலாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஒரே ஒரு ரூமில் தான் இருந்தது, சின்னதாக.
அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா அவரே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு இல்லை அலங்காரம் பண்ணுவார். பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சமைப்பார். அவரே நைவேத்தியம் பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த பிரசாதத்தை அவர் கொடுப்பார். அவரோட அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காகவே ஒவ்வொருத்தராக வருவாங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து வந்து கஞ்சா அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி சொல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிரசாதம் உள்ளே போக போக அவங்களும் வந்து நான் கொஞ்ச நாளில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுவாமிஜி நான் உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ண முடியுமா, உதவி பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷ்ண பக்தியில் வந்து அவங்களோட கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தூய்மையாக கிருஷ்ண பக்தியில் வந்துட்டாங்க. இதுதான் வந்து அவர் குரு பக்தி மேலே வச்சிருந்தது திடமான நம்பிக்கையில் இந்த சாதிக்க முடிஞ்சது அவரால். அவர் வந்து அங்கே வந்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை முதல்ல ஸ்தாபனம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணார், 11 ஆண்டுகளில் 14 முறை உலகம் முழுக்க சுற்றி வந்து 108க்கு மேலே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கோவிலை வந்து நிறுவனம் பண்ணார். அவர் கடைசியில் அவர் வந்து போகும்போது இந்த அவருக்கு சிஷ்யர்கள், இது என்னன்னா இது வந்து நம்ம வந்து குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்குது கோவிலில். இந்த குரு பரம்பரை என்னன்னா கிருஷ்ணர்கிட்டேருந்து ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் வந்து நாரதருக்கு சொல்லுவார். அந்த மாதிரியான குரு பரம்பரையில் வந்தவர் தான் வந்து ஸ்ரீல பிரபுபாத். அவருக்கு அப்புறமா அந்த குரு பரம்பரை விட்டு போகக்கூடாதுன்ட்டு அவருக்கு கீழே இன்னொரு நிறைய சிஷ்யர்களை ஏற்பாடு பண்ணி அந்த சிஷ்யர்கள் வந்து நிறைய சிஷ்யர்களை ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த செயின் வந்து கட் ஆகாமல் போயிட்டு இருக்கு. இஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகெங்கும் வந்து 800க்கு மேற்பட்ட கோவில்களும் சென்டர்களும் இருக்கு. 64 எக்கோ வில்லேஜஸ் அண்ட் ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் இருக்கு. 50க்கும் மேற்பட்ட கல்வி, அதாவது உயர்கல்வி நிறுவனங்களும் இருக்கு. உலகில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் சொல்லக்கூடிய பக்தர்களும் இஸ்கான்ல இருக்காங்க. இங்க இஸ்கான் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியால இருக்கக்கூடிய ஒரு மாபெரிய இஸ்கான் டெம்பிள், ஸ்ரீ ராதா கிருஷ்ண கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்க இருக்கிற இஸ்கான் டெம்பிள் சென்னையில. இஸ்கான் கோவில் வந்து பக்தி வேதாந்த சுவாமி சாலை, அக்கரை, ECR, சோழிங்கநல்லூர், சென்னை 115 இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு ECR மெயின் ரோட்லேருந்து 800 மீட்டர் உள்ளுக்குள்ளே வந்தோம்னா மாபெரும் கோவில் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து வரவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கார் நிறுத்தக்கூடிய இடம் எங்கள்கிட்ட இருக்குது. வரவங்க வந்து அவங்களோட காரை நிறுத்திட்டு நிம்மதியாக வந்து கிருஷ்ணரோட தரிசனம். ஏன்னா இப்போ மற்ற கோவிலில் நிறைய இடத்துல பார்த்தோம்னா ரோட்டில் நிறுத்திட்டு கோவிலுக்கு உள்ளே போக வேண்டி வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கார் வந்து சேஃப், நம்ம தியானம்லாம் வந்து பகவான்கிட்ட இருக்காது. நம்ம கார் சேஃபாக இருக்குமா, அது சேஃபாக இருக்க மாட்டேன். இங்கே அந்த கவலையே வேண்டாம். காரை நிறுத்திட்டு போனோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக கிருஷ்ணரை வழிபடலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரும்போது பார்த்தோம் ஹரிநாம மண்டபம் அப்படின்ட்டு. அந்த ஹரிநாம மண்டபத்தில் வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் சொல்லி கொடுக்குறோம். அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் சொல்லி கொடுக்க முன்னாடி ஒரு பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லுவோம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. இவங்க யாருன்னா 5 தத்துவங்கள். இவங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய, அவர் யாருன்னா கிருஷ்ணரோட அவதாரம் தான் அவர், வேற யார், சாட்சாத் கிருஷ்ணரே தான் அவர். ஆனால் கலியுகத்தில் வந்து பண்ணாரு, இந்த ஆன்மாக்கள் அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், நீங்கள் வந்தால் ஒழிய அந்த விடுதலை அவங்களால கொடுக்க முடியாது, அதனால தயவு செய்து வாங்கன்ட்டு அவர் ரொம்ப ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரயத்தனம் பண்ண உடனே அதான் பிரம்மா அவர் யார் பண்ணார்னா அத்வைத ஆச்சாரியர், அவர் தான் பண்ணினார். அதை அந்த வந்து யாகம் மாதிரி பண்ணி கிருஷ்ணரை வரவழைச்சார். கிருஷ்ணர் வரும்போது என்ன பண்ணார், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார். ஆனால் ஒரு பகவானாக வராமல் பக்தராக வந்தார். அவர் அந்த பக்தராக வந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தார். அவர் அந்த மாதிரி சொல்லி கொடுக்க வரும்போது என்ன பண்ணார்னா, யாராவது ஒருத்தர் வந்து பகவான் நீங்கள் தான் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால், நான் கிருஷ்ணா நான் வந்து பகவான் கிடையாது, நான் ஒரு பக்தர், கிருஷ்ணரோட பக்தர் தான் அப்படின்வார். ஏன்னா அவர் வந்து பக்தராக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க முடியும். அடுத்தது நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு யாருன்னா சாட்சாத் பலராமர். எப்படி வந்து கிருஷ்ணா ஒவ்வொரு அவதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட கூட வந்து அவரோட சகோதரர் ஒருவர், ராமர அவதாரம் எடுக்கும்போது லக்ஷ்மண அவதாரம் வந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு அவரோட சகோதரர் வரா மாதிரி இந்த கிருஷ்ணா அவதாரத்தில் பலராமர் வந்தார். சைத்தன்ய மகாபிரபு வரும்போது நித்யானந்த பிரபு வந்தார். அதே மாதிரி மூணாவது வந்து அத்வைத ஆச்சாரியார். அந்த அத்வைத ஆச்சாரியார் யாருன்னா
அவர் வந்து சாக்ஷாத் விஷ்ணு, மகாவிஷ்ணு ப்ளஸ் அவர் வந்து சதாசிவர், இந்த ரெண்டோட அவதாரம் சேர்ந்தது தான் வந்து அத்வைத ஆச்சாரியார். அதுக்கடுத்து கதாதர் பண்டித். கதாதர் பண்டித் யாருன்னா அவர் வந்து சாக்ஷாத் ராதாராணியோட மறு அம்சம். அஞ்சாவது யாருன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாருன்னா அவர் வந்து நாரதர், நாரத முனி வந்து இவங்க 5 பேரும் சேர்ந்து இந்த மகா கீர்த்தனை ஏற்பாடு பண்ணி ஒரு 72 மணி நேரம், அதுக்கு மேலே 100 மணி நேரம் அந்த கண்டினியூஸாக கீர்த்தனை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணி 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 எல்லாரோட மைண்ட்லேயும் அவங்க வந்து இந்த பகவான் நாமத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஹரி நாம ஹரி நாம ஹரி நாம இவ கேவலம் கலம் நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கத்தீர் அந்நியதா அப்படின்னு இந்த கலி யுகத்துல நம்மளுக்கு ஏஜ் ஆஃப் குவாரல் அண்ட் ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுகத்துல நம்ம அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, அந்த பூ உலகத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு ஆணித்தரமா சொன்னது வந்து சைத்தன்ய மகாபிரபு. கலி சந்தரண உபனிஷத்துல இருந்து நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொல்லி அவங்க குவிக்கா ஈஸியஸ்டா வந்து இறைவனை அடையணும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ண பிரேம, கிருஷ்ணருடைய அன்பும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் செஞ்சார். அதே மாதிரி இந்த வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஏன் மகாமந்திரம்னு சொல்றாங்க? நிறைய மந்திரங்கள் இருக்கு, இதை மட்டும் ஏன் மகாமந்திரம்னு சொல்றாங்க அப்படின்னா, பார்த்தோம்னா நம்ம வந்து 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம் உண்டு. சத்தியயுகத்துல என்னன்னா தியானம் பண்றது. எவ்வளோ வருஷம் தியானம் பண்ணுவாங்க? 60,000 வருஷம் தியானம் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களோட ஆயுட்காலம் வந்து 1,00,000 வருஷம். அதில் 40,000 வருஷம் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்டுக்கு போயிட்டு 60,000 வருஷம் பகவான் மேலே தியானம் பண்ணுவாங்க. அது நம்மளால கலியுகத்தில் பண்ண முடியாது. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகம்ல 10,000 வருஷம் ஆயுட்காலம். அந்த இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யஜ்யங்கள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது. ஆனால் அந்த யாகங்கள் வந்து இப்போ நம்மளால பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா அப்போ அது எல்லாமே தூய்மையான திரவியங்கள் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி திரவியங்கள் நம்மள்ட்ட தூய்மை எதுவுமே கிடையாது. ஈவன் தண்ணி கூட குழா திறந்தால் தான் தண்ணி வருது. ஆற்றுல ஓடுற தண்ணி எங்கேயும் சிட்டியிலையும் எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து யாகம் பண்ணுற பிராமணர்கள் வந்து அக்னியோட மந்திரத்தை சொல்லி கையில் வந்து கற்பூரத்தை வச்சு அக்னி மந்திரம் சொன்னாங்கன்னா அந்த தானா அக்னி தேவர் வந்து அந்த கையில் வருவாங்க. அதை தான் ஆகுத்தி பண்ணுவாங்க அவங்க வந்து ஹோம குண்டத்தில். அந்த மாதிரியான சுத்தமான இருக்கணும், அதுவும் கிடையாது. துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள் கட்டி விக்கிரக வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த கோவில் கட்டுறதுக்கு நம்மள்ட்ட பைசா கிடையாது. ஒன்று சரி, கோவில் கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து பைசா சம்பாதிக்க போனோம்னா நம்மளால வந்து 6 கால பூஜை பண்ண முடியாது. கோவில் கட்டிட்டா மட்டும் போறாது, விக்கிரக வழிபாடு பண்ணணும், 6 கால பூஜை பண்ணணும். அதெல்லாமும் இப்போ நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவில் கட்டினதெல்லாம் ராஜாக்கள் கட்டினாங்க. இப்போ நம்மளால அதை பண்ண முடியாது. சரி, கலியுகத்துக்கு வருவோம். கலியுகத்தோட தர்மம் என்ன? ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்றது. பகவான் ஹரியோட நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே இந்த 3 யுகத்துல பண்ண பலன்கள் எல்லாமே அதுக்கு மேலேயே நமக்கு பலன் கிடைக்கும். சரி, வெறும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னா மட்டும் இந்த பலன் கிடைக்கிறதுனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப சீப்பா அப்படின்னா அது கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதிகளும் தேவையில்லை. எந்த விதமான இடத்துலையும் சொல்லலாம், எந்த நேரத்துலையும் சொல்லலாம், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம சொல்லலாம். இது வந்து குளிக்கணுங்கிறது கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே சொல்லலாம், குளிக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். சினிமா பாட்டு பாடுற மாதிரி கிடையாது. இந்த மந்திரத்தை சொன்னால் எப்பயுமே நமக்கு பலன் கிடைக்கும். இது வந்து பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடி அஷ்டாங்க யோகம் இருக்குது, கர்ம யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. இந்த யோகம்லாம் பண்ணோம்னா எப்போ வந்து நம்ம 100% அதில் முடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு அதோட பலன் கிடைக்கும். சப்போஸ் நம்மளால் வந்து இந்த யுகத்தில் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த இதை முடிக்க முடியலன்னா நம்ம வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது நம்ம முன் ஜென்மத்தில் பண்ணின எல்லாமே போயிடும். ஆனால் பக்தி யுகத்தில் வந்து சின்னதாக ஒரு பக்தி பண்ணி ஒரு 4% இல்லை 5% பக்தி பண்ணோம், ஃபுல்லாக முடிக்க முடியல, அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த 5% நமக்கு கண்டினியூ ஆகும். அது வந்து நம்மளோட எப்போவுமே நம்ம பேங்க் பேலன்ஸ் இருக்கா மாதிரி அதுலேருந்து குறையவே குறையாது.
அதனால இந்த பக்தி யோகத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்கு தகுந்தார் மாதிரி தான் இங்கே தினசரி வந்து வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு வந்து மந்திர தியானம் வந்து சொல்லி தருவோம். ஜபமாலையில ஒரு 108 தடவை வந்து அவங்களை இங்க சொல்ல வச்சு அவங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம் நாங்க எப்படி பண்ணணும். பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்லுவாங்க. அவங்க தினசரி அவங்க வீட்லயும் அவங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்க ஜப்பா யஜ்ஞா கார்டும் நாங்க தருவோம். அது ஒரு மாதத்திற்கான ஒரு கார்டு. அது ஹேபிட் ட்ராக்கர் மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக அவங்க தினசரி அவங்க வீட்டில் பண்ணோம் அப்படின்றதுக்காக தினமும் ஒரு ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க 16 மாலைகள் செய்கிற வரைக்கும் அவங்க அதை பண்ணலாம். அது ஒரு மாதம் இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே ஜப்பா யஜ்ஞா பூஜையும் நடக்கும். அப்போ அவங்க குடும்பத்தினோட அவங்களுடைய நண்பர்களோட வந்து கலந்துக்கலாம். அவங்களுக்கு இங்கே கிஃப்ட் பிரசாதம் தருவாங்க. அதோடு சேர்ந்து அவங்க பேரில் நாங்கள் பூஜையும் பண்ணுவோம். அந்த கார்டு, அந்த ஜப்பா யஜ்ஞா கார்டை கிருஷ்ணரோட பாதத்தில் வச்சு அவங்க பேரில் அந்த பூஜை செய்வோம். அது இல்லாமல் கிருஷ்ணருக்கு அன்றைக்கி ஆர்த்தியும் அவங்களால காட்ட முடியும். பிரபுபாத்ரா எங்களுடைய ஆச்சாரியாவுக்கு அவங்க புஷ்பாவும் அவங்களுடைய பாதங்களில் வந்து சேர்க்க முடியும். அதோடு இல்லாமல் இங்கே அதுக்கான ஒரு லெக்சர், மகா மந்திரத்துக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது சொல்றதுனால நம்மளுக்கு என்ன மகிமை கிடைக்கும், மகத்துவம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து லெக்சர் மூலயமாவும் உங்களுக்கு சொல்லுவோம். அன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து கோயில் உள்ளுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கோயில் உள்ளுக்குள்ள வந்து கொண்டு மொத்தம் 3 கருவறைகள் இருக்கு. அந்த 3 கருவறைகளை ஒவ்வொரு கருவறைகளை முதல் கருவறையில வந்து ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் லட்சுமி நரசிம்மர் இருக்கார். 2வது கருவறையில வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணா, லலிதா, விஷாகா இருக்காங்க. அதுக்கப்புறமா சாலிகிராம் ஷீலா இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவர்தன் ஷீலா இருக்காங்க. 3வது கருவறையில் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு இருக்காரு. அதுக்கப்புறம் பஞ்சதத்துவ ஒரு படம் இருக்குது. ஏற்கனவே நான் பஞ்சதத்துவா பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் இப்போ இந்த பகவான் 3 கருவறையில் இருக்கவங்களை பற்றி ஒவ்வொருத்தராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சன்னிதானத்தில் வந்து ஸ்ரீ ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா இருப்பாங்க. ஸோ கருமையாக இருக்கிறவர் ஜெகநாத், அவருடைய அண்ணன் பலதேவர், பலராமர், சாக்ஷாத் பலராமர் தான் அவர், பலபத்ரா அப்படின்னும் சொல்லுவாங்க. நடுவில் அவங்களுடைய தங்கை சுபத்ரா தேவியும் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு தோற்றத்தில் வந்து இருப்பாங்க. கண்கள் கொஞ்சம் பெருசு, கைகளும் கால்களும் முழுமை பெறாத மாதிரி அவங்களுடைய காட்சி வந்து இருக்கும். தாரு பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக மரப்பலகை, அது வந்து சமுத்திரத்துல பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோடைய அடையாளங்களை கொண்ட சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை கொண்ட ஒரு மரப்பலகை. அதை வச்சு ஒரு சிற்பி வந்து அதை செஞ்சிருப்பாங்க. அது செய்யறதும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அது ஒரு பெரிய லீலை, அதுவும் பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த இது வந்து இந்த ஜெகநாதர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து கைகள்லாம் சுருங்கி இருக்கும், காலே இருக்காது, கண்ணு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து 2 விதமான லீலைகள் நடந்திருக்கு. ஒன்று வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த லீலையெல்லாம் கிருஷ்ணர் எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டு மதுராவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, துவாரகாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ராணிகள்லாம் வந்து ரோகிணி மாதாஜிட்ட கேட்குறாங்க, இந்த கிருஷ்ண லீலையை பற்றி, பால்ய லீலையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடி, ஆனால் கிருஷ்ணரோ பலராமரோ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து வெளியில் வந்து சுபத்ரா தேவியை வெளியில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு நீ இங்கேயே பார்த்துட்டு கிருஷ்ணரும் பலராமர் வந்தால் எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவரும் கிருஷ்ணரோட லீலையை உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை கேட்க 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 சுபத்ராமணி மகாராணிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு போயிடுறது, கையெல்லாம் சுருங்கி போயிடுறது. அவங்களுக்கு வந்து என்ன நடக்கிறது, சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ கிருஷ்ணரோட லீலையில் லயிச்சு போயிட்டாங்க. அந்த பக்கமாக வந்தார் கிருஷ்ணரும் பலராமரும். என்ன நடக்கிறது, ஏன் சுபத்ரா இப்படி வந்து கதவு கிட்ட காதை வச்சுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஓட்ட வழியா பார்த்தா அவங்களோட லீலையே வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேட்க கேட்க நம்ம இப்படிலாம் பண்ணோமா அப்படின்னு பூரிச்சு போய் அவங்களும் அதில் லயிச்ச போய் அவங்க கைகளும் அந்த மாதிரி வந்து சுருங்கி போய், கைகள் சுருங்கி போயிட்டு கண்ணு ரொம்ப பெருசு. அதாவது ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா மகாராணி கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ணு வேற எங்கேயுமே இருக்காது, அந்த மாதிரி கண்கள். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு லீலை. இன்னொரு லீலை என்னன்னா, இந்திரதிம்ன மகாராஜ் வந்து கிருஷ்ணர், சுபத்ரா, பலராமரோட விக்கிரகங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவர் வந்து வச்சிருவாங்க இந்த வந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து அவரை என்ன சொல்லுவார், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், ஆனால் பண்ணி முடிக்கிற வரைக்கும், நான் வெளியில் கதவை திறக்கிற வரைக்கும் யாருமே வந்து இந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மன்னர்கிட்ட சொன்ன உடனே சரி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் அவருக்கு வந்து அந்த செதுக்கிற சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்கல, நின்றுடுச்சு. நின்ன உடனே அவருக்கு வந்து ராஜாவுக்கு என்ன ஆச்சு, ஒரு சத்தமும் உள்ளேருந்து வரலையே அப்படின்ட்டு அவர் போய் அவசரமாக போய் கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா அப்படியே இந்த மாதிரி எந்த உருவத்தில் மேலே நம்ம பார்த்தோமோ அந்த உருவத்தில் நின்னாரு. அவர் யார் செதுக்கினவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டார்.
அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு. உடனே அவர் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சார். அப்போ வந்து கிருஷ்ணர் அவரோட இதில் வந்து, நான் வந்து இந்த ரூபத்தில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் நான், அதனால இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபத்தில் தான் ஜெகநாதர் பூரியில் வந்து அவர் வந்து இருக்கார். பிரம்மாவோட முதல் 50 ஆண்டுகள் அவர் நீல மாதவரா இருந்திருப்பாரு. அடுத்த 50 ஆண்டுகள் வந்து ஜெகநாதரா இருந்திருப்பாரு. ஸ்வேதேஸ்வரர் உபனிஷத்துல சொல்லியிருக்கிற மாதிரி கால்களும் கைகளும் இல்லாம அவரால் நகர முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும், கண்கள் இல்லாம பார்க்கவும் முடியும், காதுகள் இல்லாம கேட்கவும் முடியும், அறியாததை அறியவும் முடியும், அது பிறர் யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த போல ஜெகநாதர் இங்க வந்து கைகளும் கால்களும் இல்லாம அவரால் நகர முடியும். அவர் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு, அதாவது 56 உணவுகளை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், நகர முடியும் அப்படின்னு சொன்னீங்களே. அப்படின்னா ஜெகநாதர் வந்து இங்க உள்ள சந்நிதியில இருப்பாரு. பட் அவரால் பார்க்க முடியாத மனிதர்கள் வந்து வெளியில இருப்பாங்களே, அவங்களுக்கு காட்சி தரணும். அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். காட்சி தரணும் அப்படின்றதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை வந்து ரத யாத்திரையில வந்து வெளியில வந்து மக்களுக்கு எல்லாருமே அவருடைய காட்சியை தருவாரு. இந்த ரத யாத்திரை அப்படின்றது ஒரு மாபெரும் தேர் திருவிழா, உலகமெங்கும் கொண்டாடப்படும். இந்த வந்து ஜெகநாதர் வந்து என்ன பண்ணுவார்னா, மற்ற கோவில்ல மற்ற விக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவ மூர்த்திகள் தான் வெளியில வருவாங்க. மூலமூர்த்திகள் வந்து எங்கேயுமே வந்து கோயிலை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க, அவங்களோட பீடத்துல தான் இருப்பாங்க. ஜெகநாதர் மட்டும் மூலமூர்த்தியே தேர் திருவிழா அன்னைக்கு, ரத யாத்திரை அன்னைக்கு வெளியில வந்து எல்லாருக்கும் கருணையை தாராளமா கொடுப்பாரு. அவர் அங்க கீழே இருக்க படியில, அதே முதல் சன்னிதான கீழே இருக்கிற படியில வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, ஜெய ரூப சனாதன பட்ட ரகுநாத ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட ரகுநாத அப்படின்னு சொல்லக்கூடிய 6 கோஸ்வாமிகள் இருப்பாங்க. இவங்க சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்கள். கோ அப்படின்னா சென்சஸ், நம்மள புலன்களை குறிக்கும். சுவாமி அப்படின்னா மாஸ்டர். புலன்களை கட்டுப்படுத்தி அதற்கு மாஸ்டரா இருக்கிறது வந்து கோஸ்வாமின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கோதாசன். நம்ம புலன்களை கட்டுப்படுத்த முடியலன்னா அதுக்கு தாசனா இருக்கும் நம்மளோட புலன்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்தி பகவான் மேல லயிச்சதுனால அவங்களுக்கு கோஸ்வாமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து போனோம்னா நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா லலிதா விஷாகா கருவறைக்கு போறோம். அங்க பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணாவை கூட லலிதா விஷாகான்னு 2 சக்கிகள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து நிறைய சக்கிகள் இருக்காங்க. அந்த சக்கிகள்ல ரொம்ப ரொம்ப முதன்மையான சக்கி யாருன்னா ராதாராணி. அவங்களுக்கு அடுத்தது வந்து பக்கத்துல 2 பேர் வந்து ஸ்ரீ லலிதா விஷாகா இருக்காங்க. இந்த சக்கிகள்ல மொத்தம் 8 சக்கிகள் ரொம்ப ரொம்ப பிரதானமான சக்கிகள். அந்த 8 சக்கிகளே ரொம்ப பிரதானமான இந்த 2 சக்கிகள் தான் லலிதா விஷாகா. இவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணருக்கு ராதாராணிக்கும் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்க எல்லா ஏற்பாடுகளும் கிருஷ்ணர் கூட இருந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. கிருஷ்ணர் ஏன் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், அறிவு, அழகு மற்றும் வைராகியம், இந்த 6 செல்வங்களும் முழுமையா பெற்றவர் அப்படின்றதுனாலதான் அவர் வந்து கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல வந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டம்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு 4 விதமான பொதுவான கஷ்டங்கள் இருக்கு. என்னதுன்னா, அது வந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இது யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. 4மே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். என்னடா அது பிறப்பு எப்படி நமக்கு கஷ்டம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிறப்பு வந்து வயத்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கும்போது அந்த 8 மாசம் 9 மாசம் வந்து உடம்ப சுருக்கிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருட்டா இருக்கும் அந்த இடம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி தான் இருக்கும் உடம்புல. நீர்க்குடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம டெலிவரிக்கு முன்னாடி. அந்த தண்ணி தான் உள்ளுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள புழுக்கள்லாம் இருக்கும், கடிக்கும் அந்த குழந்தைய. அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அது வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். அம்மா வந்து காரமா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு எரியும், சாத்வீகமா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு நன்னா இருக்கும். இதெல்லாம் ஒரு கஷ்டம் அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தையால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எப்ப வெளியில வருவோம், பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு வெளியில வந்த உடனே நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாய உலகத்துல வெளியில வந்த உடனே அந்த குழந்தைக்கு எல்லாமே மறந்துடும். மறந்த உடனே அந்த குழந்தை வந்து சுத்தமா வந்து அந்த மாயையில கட்டுப்படுத்திடும். அந்த மாயையிலேருந்து எல்லாரையும் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இயக்கம். அந்த எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறதுக்காக, இந்த மகாமந்திரம் சொல்லி கொடுக்கறதுக்காக. 2வது இறப்பு. இறப்புங்கிறது என்ன? எல்லாரும் சொல்றோம் அவங்க போயிட்டாங்க. யார் போனாங்க? அவங்க பாடி அங்கே தானே இருக்கு, அவங்க போலியே, ஆத்மா அங்கேருந்து போயிடுது. ஆனா இறப்புங்கிறது என்னன்னா, எந்த மாதிரி வலி இருக்குன்னா, இறக்கும்போது 42,000 தேள் ஒரே நேரத்துல கொட்டித்துனா என்ன வலி இருக்குமோ அந்த வலி அந்த பாடியில ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருக்குமோ. அதுவும் கஷ்டம்தான்.
முதுமை யாராலையும் நிறுத்த முடியாது, நோய் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்துல நோய் வந்துட்டு தான் இருக்கும், யாராலையும் நிறுத்த. இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றது மூலமா நம்ம கிருஷ்ணரோட லோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அங்க வந்து இந்த நாளுமே கிடையாது, எப்பவுமே சந்தோஷம்தான், கிருஷ்ணரோட எப்பவுமே ஜாலியா இருக்கலாம் நம்ம. அதே சன்னிதானத்துல கீழே இருக்கிற படியில வந்து பிரம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய குருமார்களோட படங்களும் நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து கௌர கிஷோர் தாஸ், ஜெகநாத் தாஸ் பாபுஜி, அதுக்கப்புறமா ஷீலா பக்தி வினோத் தாக்கூர், கௌர கிஷோர் தாஸ் பாபுஜி, அப்புறம் ஷீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அப்புறம் ஷீலா பிரபாதோட படங்கள் அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஷாலிகிராம் ஷீலா ஒன்று இருக்கு, ரெண்டாவது வந்து கோவர்தன் ஷீலா. ஷாலிகிராம் ஷீலாங்கிறது அந்த கிருஷ்ணரோட உருவத்தோட ஒரு ஷீலா தான், அது வந்து சாலிகிராம் ஷீலான்ட்டு. நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தோம்னா வீட்டில் சில பேர் வீட்டில் சாலிகிராம் வச்சு பூஜை பண்ணுவாங்க டெய்லி. அது அந்த சாலிகிராம் ஷீலாக்கும் துளசி மகாராணிக்கும் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து திருமணம் நடக்கும். அது எப்போ நடக்கும்னா இந்த தாமோதர் மாதம் முடியிற கடைசி நாளில் வந்து அந்த திருமணம் இங்கே நடக்கும். கோவிலில் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். எந்த திருமணம் நம்ம வீட்டில் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சீர்தட்டு இருக்கும், மாலை மாத்துறது இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், பிடி சுத்துறது இருக்கும், திருமாங்கல்ய தாரணம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். கடைசி சன்னிதானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோட இருப்பாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நித்யானந்த பிரபுவோட சேர்த்து கௌர நிதாய் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்களுடைய கூட்டாளிகளும் நம்ம பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபுவோட நித்யானந்த பிரபு கீழே உள்ள படங்கள்ல வந்து இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூரும் இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பத்தி ஸ்மிருதி மற்றும் ஸ்ருதி சாஸ்திரங்களையும் இடம்பெற்றிருக்கு. மார்க்கண்டேய புராணம், வாயு புராண, சைத்தன்ய உபனிஷத், புராண போதினி உபனிஷத்துல இவருடைய அவதாரத்துக்கான குறிப்புகளும் அங்க இடம்பெற்றிருக்கு. வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமக அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்றது தான். என்னன்னா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதால சொல்றார், சர்வதர்மான் பரித்தேட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பே மோட்ச இச்சாமி மாட்சுசக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட சரணட, நான் உன்னை காப்பாத்துறேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறார். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ல, எல்லாராலையும் சரணடைய முடியுமா நம்ம கலியுகத்துல? ரொம்ப கஷ்டம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு நீ ஒண்ணுமே இல்லை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க போரும், நான் உங்களை காப்பாத்துறேன், எதை பத்தியும் நீங்க கவலைப்படுவோம். ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு சுத்தமா ஒரு தடவை சொன்னா போறோம், பல பல லட்சக்கணக்கான ஜென்மங்கள்ல பண்ணின பாவங்கள் எல்லாமே போயிடும் நம்மள்ட்ட இருந்து. இன்னும் அவ்வளோ பாவங்களும் நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு எளிமையான மகாமந்திரம். ஆனா இதை சொல்றதுக்கு எந்த நியமங்களும் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 108 மாலை, 108 தடவை இந்த மந்திரத்தை சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கோயிலோட உட்புற சுவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல விண்டோஸ் இருக்கும். அதுல வந்து 8 திசைகள், அவங்களுடைய கிரகங்கள், அதோடைய கண்ட்ரோலிங் டெய்டிஸோட படங்கள், அவங்களுடைய யந்திரங்களும் நீங்க பார்க்கலாம். கீழே வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை, இந்த பூவுலகத்துல செஞ்ச லீலைகளை வந்து ஓவியங்களா இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ஓவியங்களும் வந்து அவரோட ஒவ்வொரு லீலைகளை குறிக்கிறது. முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிருஷ்ணர் எப்படி ஜெயிலில் வந்து அவதாரம் எடுத்தாரு, அங்க பாத்தீங்கன்னா தேவகியோட கருவிலேருந்து அவர் வந்து அவதாரம் வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா 4 கைகளோட வந்தார், நாராயணனா வந்தார். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பகவானே நமக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் பயந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, தயவு செய்து உங்களோட நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தையா வாங்க, யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா, எப்போ வந்து தேவகிக்கு கல்யாணம் ஆச்சோ கம்சனோட தங்க தான் தேவகி, அவரே வந்து தேர் ஓட்டின்னு வரும்போது ஒரு அசரீரீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளோ சந்தோஷமா கூட்டின்னு போற, தேவகியோட 8வது குழந்தையால தான் உனக்கு மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவன் வந்து கம்சன் வந்து தேவகியை கொல்றதுக்காக வாள் எடுத்த. அப்போ வந்து வசுதேவர் என்ன சொன்னாரு, நீ வந்து இவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்க, உனக்கு தெரியாதா ஒரு வந்து பெண்மணியை வந்து கொல்லக்கூடாது நிராயுதமணியா இருக்கும்போது, உனக்கு என்ன அந்த குழந்தையால தானே உனக்கு வந்து மரணம்னு சொல்லியிருக்கு, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் உன் கையில கொண்டு கொடுத்துட்றேன் நான், நீ அந்த குழந்தைய வந்து மரணிச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா உனக்கு நிம்மதி தானே அப்படின்னு சரின்னு அவர் சொன்னார். இதுதான் வந்து 8வது குழந்தையா கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். ஆனா எங்க அவதாரம் பண்ணாரு, ஜெயிலில் அவதாரம் பண்ணார். பண்ணினோடனே அவர் யோக மாயாவால ஜெயிலில் இருக்கவங்க அத்தனை பேரையும் தூங்க வச்சுட்டு அவர் அங்கேருந்து என்ன பண்ணாரு, இதுக்கு போயிட்டாரு கோகுலத்துக்கு. கோகுலத்துல அங்க வந்து நந்த மகாராஜாக்கு குழந்தை பிறந்தது.
அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு இங்கே வச்சுட்டாங்க. மாற்றி வச்சினதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய இவர் கொடுத்தாரு வசுதேவர் கம்சன்ட். அதை வந்து கொல்ல போகும்போது தான் அது மேலே போயிட்டு நீ வந்து உன்னை கொல்ல போகிற குழந்தை வந்து எங்கேயோ ஏற்கனவே பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறது. ஸோ இதனால தான் வந்து அவர் வந்து ஜெயிலில் வந்து பிறந்தார். பிறந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து எடுத்துன்னு கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க கோகுலத்தில். அங்கே நிறைய லீலைகள் பண்ணினார். அவரோட லீலைகள் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஆதிசேஷன் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான வாய்கள் இருந்தாலும் என்னால் கிருஷ்ணரோட லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. ஒவ்வொரு லீலை சொல்லும் போதும் அவர் அதுக்கு மேலே லீலைகள் நிறைய போயிட்டே இருக்கு, என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு சில லீலைகளை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லீலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் பண்ணது. இன்னும் 2 மாசத்துல அந்த மாதம் வரப்போகிறது. அது வந்து தாமோதர் லீலை. தாமோதர் லீலைன்னா உங்களுக்கு தெரியும், யசோதாமாவோட குழந்தையா கிருஷ்ணர் வந்து வலம் வந்துட்டு இருந்தார் அவங்க வீட்டில். அவர் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப துடுக்கானவர். போய் எல்லா வீட்லேயும் போயிட்டு வெண்ணெயை வந்து திருடி சாப்பிட்டு வந்துடுவார். எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யசோதாமா வீட்டில், ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணரோட வீட்டில் 9 லட்சம் பசுக்கள் இருந்தது நந்த மகாராஜாவுக்கு. அந்த பசுக்கள்லேருந்து வர வெண்ணெயை சாப்பிட்டாலே அவருக்கு டைம் போகாது. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஆனால் அவர் வந்து போவார், ஃப்ரெண்ட்ஸோடு போவார், திருடி சாப்பிடுவார். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யசோதாமா நம்பாத போது ஒரு நாளைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து பசிக்கிறது அப்படின்னாரு. யசோதாமா அவளுக்கு கிருஷ்ணருக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து அடுப்பில் பால் வச்சுருந்தாங்க. அந்த பால் பொங்கிட போகிறதேன்ட்டு பாதி பால் குடிக்கும்போது கிருஷ்ணரை கீழே இறக்கி வச்சோன்னே கிருஷ்ணருக்கு கோபம் வந்து என்ன பண்ணார், அங்கே இருக்கிற பானைகள் எல்லாம் உடைச்சிட்டார். உடைச்ச உடனே அதுலேருந்து மோர், பால், தயிர் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிது, வெண்ணெயெல்லாம் ஓட ஆரம்பிச்சிது. உடைச்ச உடனே அம்மா மேலே பயம் வந்துடுச்சு, அம்மா வந்து அடிக்க போகிறாங்கன்ட்டு. பக்கத்து ரூமில் போன உடனே அங்கே மேலே உரியில் வந்து தொங்க விட்டுருந்தாங்க வெண்ணெயெல்லாம். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, வா இன்னைக்கு எங்கள் வீட்லேயே வெண்ணெய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த பானையெல்லாம் மேலேருந்து எடுத்து வெண்ணெயெல்லாம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விளையாடிட்டு இருந்தாங்க வெண்ணெயால் பால் பண்ணி. யசோதாமா வந்து பார்த்த உடனே வெளியில் இவ்வளோ கலையபரமாக இருக்குன்ட்டு அவர் கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்கு போனால் கிருஷ்ணர் ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓட ஆரம்பித்த உடனே அவர் வந்து ராத்திரி வரைக்கும் ஓடினாங்க. 2 பேர் கடைசியில் கிருஷ்ணரை பிடிச்சி உரலில் கட்டி போட்டாங்க. கட்டி போட்ட உடனே என்ன பண்ணாங்க, நீ இங்கே இரு, நான் போய் உள்ளுக்குள்ளே போய் வேலை பண்ணுறேன்ன உடனே கிருஷ்ணர் அந்த உரலையே இழுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகும்போது 2 எமலர்ஜின மரம் இருந்தது, பெரிய மரம். அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் போயிட்டாரு தவழ்ந்துட்டு, அந்த உரல் போய் மாட்டின்றது. அந்த உரலை இழுத்தா அதுலேருந்து 2 பேர், ரொம்ப அழகானவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க யாருன்னா நலக்கூவரன், மணிக்கிரீவன். அவர் வந்து குபேரனோட பசங்க. அந்த பசங்க வந்து ஒரு சாபத்தினால வந்து நாரதமுனி கொடுத்த சாபத்தினால இங்கே வந்தாங்க. கிருஷ்ணரால வந்து அந்த உன்மோச்சனம் கிடைச்சது. இது ஒரு பெரிய லீலை கிருஷ்ணரோடது. இதை வந்து நாங்கள் மாதம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஒரு நாள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த லீலையை மட்டும், இந்த மாதத்தை மட்டும் மாதம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுவோம். இது எப்படின்னா, வரவங்க அத்தனை பேருக்கு நெய் விளக்கு ஏற்றி கொடுத்து அன்றைக்கி யசோதா தாமோதருக்கு நெய் விளக்கு காமிக்க வைப்போம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் போயிட்டு ஃப்ரீயாக இந்த ப்ரோக்ராம் பண்ணி வைப்போம். நாங்கள் மால்ஸில் போயிட்டு பண்ணுவோம், பஸ் ஸ்டாண்டில் பண்ணுவோம், நிறைய கோயிலுக்கு வாசலில் வச்சுட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏன் இதை பண்ணுறோன்னா, இந்த தாமோதர் மாதத்தில் சின்னதாக ஒரு பக்தி பண்ணால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதுக்காக அதனால பண்ணுறோம். நாங்கள் நம்ம கிருஷ்ணரை எப்பவுமே நினச்சிட்டு இருக்கோம், நாங்கள் அவரையே தான் நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பக்தி அப்படின்றது வெறும்னே நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அதோட சேர்ந்து அந்த ஞானத்தையும் நம்ம தெரிஞ்சிடணும், கிருஷ்ணரை பற்றியும் அறிவும் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்து பகவத்கீதா நாங்கள் கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலில், அதாவது 3 லெவலில் வந்து பகவத்கீதா கிளாஸ் நடக்கும். முதல்ல வந்து அடிப்படை வகுப்பு, அது டிஸ்கவர் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை கண்டறிந்து கொள் அப்படின்னு சொல்கிற வகுப்பு. அது வந்து 4 ஞாயிற்றுக்கிழமை இங்கே கோவிலில் நடக்கும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இஸ்கான் சென்டர் ஃபார் வேல்யூ எஜுகேஷன், ICVE பார்த்தோம் இல்லையா, அது நம்மளுடைய அகாடமிக் பிளாக். அங்கே தான் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்தபடியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கும். ஒரு அத்தியாயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது கீதா மேட் ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 18 நாள் கோர்ஸ். அதுக்கப்புறமா கீதா மாஸ்டரி கோர்ஸ். பகவத்கீதால 700 ஸ்லோகங்கள் இருக்கும். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்லோகா அப்படின்னு சொல்லி இது வருட கணக்கில் போறக்கூடிய ஒரு வகுப்பு. இது பக்தியில நம்ம வந்து பகவத்கீதா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்ந்து இந்த நவநீத பக்திகளை எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்றதையும் நீங்க கத்துக்கலாம். இந்த கிளாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இங்க ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. இப்போ வந்து 2-3 நாள் முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, பல்ராம் பூர்ணிமா அப்படின்ட்டு பல்ராமரோட அவதார திருநாள் கொண்டாடினோம். வர 16ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணரோட அவதார திருநாள்.
அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு வந்து காலையில் 4:30 மணிக்குலேருந்து ஆரம்பிக்கும். தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பூஜை நேரம் எப்படின்னா காலைல 4:30 மணிக்கு மங்களாரத்தி நடக்கும். அப்புறம் 7:30 மணிக்கு வந்து தர்ஷன ஆரத்தின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் 8:30 மணிக்கு தூபாரத்தின்னு இருக்கும். மத்தியானம் 12:30 மணிக்கு ராஜ்போக் ஆரத்தின்னு இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு தூபாரத்தி இருக்கும். சாயங்காலம் 7 மணிக்கு வந்து சந்தியா ஆரத்தி இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு சயன ஆரத்தி. சயன ஆரத்தினா என்னென்னா கிருஷ்ண பகவானுக்கு நித்திரை பண்ணுறதுக்காக கோவிலை மூடி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆரத்திகள் நடக்கும். ஒவ்வொரு ஆரத்திக்கும் முன்னாடியும் பகவானுக்கு நைவேத்தியங்கள் நடக்கும். அந்த மாதிரி இதில் ஜென்மாஷ்டமி அன்னைக்குன்னா காத்தால 4:30 மணிக்கு ஒரு தர்ஷனம் ஆரம்பிக்கும் பங்களா ஆரத்தின்ட்டு. அப்புறமா வந்து 5 மணிக்கு கோவில் மூடின உடனே ஜபம் நடக்கும். 2 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க. 7 மணிக்கு வந்து பாகவதம் வகுப்பு நடக்கும். கிருஷ்ணரை பற்றி அவதாரத்தை பற்றி வகுப்பு அன்னைக்கு சொல்லுவாங்க. 8 மணிக்கு வந்து கருவறை திறந்த உடனே அன்னைக்கு அலங்காரம் அப்படி ஒரு அமோகமாக இருக்கும். அலங்காரம் வரவங்கெல்லாம் அப்படி லயிச்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் அலங்காரம். அந்த அலங்காரத்தில் அன்னைக்கு 8 மணிக்கு திறந்தது மூடவே மாட்டோம் நடுவில். ஏன்னா டெய்லி வந்து மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கோவில் மூடி இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த டைமில் கூட மூட மாட்டோம். அது ஃபுல்லாக நைட்டு 10:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 10:30 மணிக்கு அபிஷேகம் கிருஷ்ணருக்கு நடக்கும். அன்னைக்கு 10:30 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே 11 மணிக்கு வந்து இது வந்து கருவறை கொஞ்ச நேரம் மூடுவாங்க. அந்த நேரத்தில் வகுப்பு இருக்கும். மூடினதுக்கு அப்புறமா திருப்பி 11:30 மணிக்கு 12 மணிக்கு வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் தரிசனம் சொல்லுவாங்க. முதல் தரிசனம் கிருஷ்ணர் பிறந்த உடனே முதல் தரிசனம் அதுதான் அன்னைக்கு. அந்த 12 மணிக்கு தரிசனம் இருக்கும். இதுக்கு நடுவில் 10:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்த உடனே கீழே பிரசாதமும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வரவங்க அத்தனை பேருக்கும் ஃபுல் பிளேட் பிரசாதம் உண்டு. அன்னைக்கு காலையிலேருந்து 10:30 மணி வரைக்கும் தொன்ன பிரசாதம் எல்லாருக்குமே ஒரு 30,000-40,000 பேருக்கு தொன்ன பிரசாதம் அன்னைக்கு கொடுப்போம் நாங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ராதாஷ்டமி வருது. ராதாஷ்டமிக்கு ராதாராணியோட அவதார திருநாள். அதையும் வந்து விமர்சையாக கொண்டாடுவோம் நாங்கள். ராதாராணியோட அபிஷேகமும் நடக்கும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெயின் ஃபெஸ்டிவல் என்னென்னா உங்களுக்கு வந்து நித்யானந்த திரையோதசி. நித்யானந்தரை பற்றி நான் சொன்னேன். அவரோட அவதார திருநாள் அது வந்து பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட வரும். அப்புறம் மார்ச் மாதத்தில் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு வந்து மகாபிரபுவோட அவதார திருநாள் கௌரவ பூர்ணிமா அப்படின்ட்டு. எப்போ வந்து மகாபிரபு அவதாரம் பண்ணாரோ அன்னைக்கு கொண்டாடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரலில் அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து இது புஷ்பாபிஷேகம். ஏன்னா இந்த கோவில் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு 2012 அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினோம். ஸோ அன்னைக்கு வந்து புஷ்பாபிஷேகம்னா எப்படி இருக்குன்னா சும்மா வெறும்னா கொஞ்சம் அபிஷேகம் கிடையாது. நீங்கள் பூக்கள் மலர்களால் அபிஷேகம் பண்ண 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 ஒவ்வொரு பகவானுக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வரைக்கும் மூடிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளுவாங்க. திருப்பி கூட கூடையாக வந்து பூ போடுவாங்க. அப்புறமா வந்து அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த பூ வந்து எல்லார் மேலேயும் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லார் மேலேயும் தூக்கி போடுவாங்க பகவானோட பிரசாதமாக. அது ஒரு விளையாட்டாக தான் இருக்கும் நமக்கு. அந்த ஒரு இது இருக்குது. அப்புறமா மே மாதம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம சதுர்தசி, நரசிம்மரோட அவதார திருநாள். இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் வந்து ஸ்ரீல பிரபுபாத ஸ்தாபக ஆச்சாரியார் இஸ்கானோட ஸ்தாபக ஆச்சாரியாரோட அவதார திருநாள் வருது. அதே நாள் தான் வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு கிருஷ்ணர் அவதாரம் பண்ணதுனால அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நந்த மகாராஜா நந்தோத்சவம்னு கொண்டாடினார். அதே மாதிரி இங்கே நந்தோத்சவம் கொண்டாடிட்டு அன்னைக்கு வந்து ராத்திரி வந்து மத்தியானம் வந்து எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுப்போம். எல்லாருமே வரவங்க அத்தனை பேரும் ஸ்ரீல பிரபுபாதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நவநீத பக்தி முறைகள்ல வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனம், தாசியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வழிகள் இருக்கு பக்தி செலுத்தணும் அப்படின்னா. அதுல முதல் 2 வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம். அதுக்கு ஏத்தார் போல ஸ்ரவணம் அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, காதுகளால் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரவணம் அப்படின்றது கிருஷ்ணரை பத்தி அவருடைய கதைகள், அவருடைய லீலைகள், அவருடைய பேரனோட அந்த நாமத்துக்கான குளோரிஃபிகேஷன் அது எல்லாமே கேட்கறது தான் ஸ்ரவணம். கீர்த்தனம் அப்படின்றது வந்து நம்ம சாண்ட் பண்றோம் இல்லையா, ஜபம் பண்றோம் இல்லையா, அதுவும் ஹரிநாம் சங்கீர்த்தனையும் கீர்த்தனத்தை வந்து குறிக்கும். நம்ம கிருஷ்ணர் பத்தினா பேசுறதும் கீர்த்தனத்துல தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி இங்க 2 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்கு. ஸ்ரவன் உற்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வருடங்களுக்கு வந்து 2 முறை வந்து இங்க நடக்கும். 3 நாள் திருவிழா மாதிரி இங்க நடக்கும். ஸ்ரவன் உற்சவன்னு சொல்லுவாங்க. மதுரம் மகோத்சவ் அப்படின்னு சொல்றது வந்து 3 நாள் கீர்த்தன் ஃபெஸ்டிவல். அது வெளியில இருந்து வரவங்களும் சரி, டிவோட்டீஸும் சரி, அதுல வந்து 3 நாள் அந்த ஹரிநாம் சங்கீர்த்தனால ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளிஸ், அவங்களால டிரான்சிடென்டல் பிளிஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான கோவிலை வந்து நிறுவுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னா தவத்திரு பானுசுவாமி மகராஜ்.
அவர் வந்து இங்கேயே தான் இருக்கார், இந்த கோவில் பக்கத்துலேயே தான், இது கோவில் உள்ளே தான் இருக்கார். அவர் எப்பவும் இங்கே தான் தங்கின்னு இருப்பார். அப்பப்போ வெளியில் போய் டூர் போயிட்டு வருவார் பரப்புறதுக்காக. அவர் வந்து யாருன்னா, அவர் நேட்டிவ் ஆஃப் ஜப்பான், ஆனால் பிறந்தது வந்து கனடாவில் பிறந்தார் அவர். ஆனால் இந்த இயக்கத்தில் 50 வருஷத்துக்கு மேலே அவர் இருக்கார். சன்னியாசி தான் அவர். அவங்களுக்கெல்லாம் இந்த என்னென்னா, நிறைய சன்னியாசிஸ் இஸ்கானில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்க. அத்தனையும் விட்டுட்டு இந்த கோவிலுக்காக தன்னை தியாகம் பண்ணவங்க, இந்த இயக்கத்துக்காக தியாகம் பண்ணவங்க. அவரோட வழிமுறையில தான், வழிகாட்டுதல்ல தான் இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே நடக்கிறது. இந்த கோவில் அவருக்கு வழிகாட்டுதல் தான் பண்ணினோம் நாங்கள். இந்த யானை வெளியில் நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து பாலிஷ் பண்ணாத யானை. நேச்சுரலாக அந்த யானையை பார்த்தீங்கனாலே சில பசங்க பயப்படுறாங்க, நிஜமா யானை இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான எல்லாமே அவர் தான் செலக்ட் பண்ணது தான் எல்லாமே. மேலே ஷாண்டலியராக இருக்கட்டும், அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 30 ரூம்ஸ் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் அவர் தான் வடிவமைச்சு கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த ஐசிவி பிளாக், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே அவரோட ஆசிகளில், அவரோட வழிகாட்டுதல் தான் எல்லாமே நடக்கிறது. அதனால நாங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலைகள், பால்ய லீலைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை கேட்க 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 நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை கேட்கணும், இன்னொரு தடவை கேட்கணும். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சினிமா போனோம்னா, ஏதாவது ஒரு சீரியல் பார்த்தோம்னா, ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3ஆவது தடவை பார்க்கும்போது போர் அடிச்சிடும் நமக்கு. படம் அது ஏற்கனவே பார்த்துட்டோன்ட்டு. ஆனால் கிருஷ்ணரோட லீலைகளை எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும், இந்த தாமோதர் லீலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை 4 இடத்துல ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான லீலைகள் இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீலை வந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இது வந்து பழங்களை விற்றுட்டு அதை வச்சுட்டு ஜீவனம் பண்ணுறது அவங்களுக்கு. வேறு எதுவும் கிடையாது, பைசாலாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு பழத்தை விற்றுட்டு வருவாங்க. அவங்க போகிற இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் கிருஷ்ணர் அப்படி இருந்தார், இவ்வளோ அழகு, ஆஹா அவரை பார்க்கணும், அவரை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை பார்க்கணுன்ற ஆசை வரும். இவங்க சொன்னாங்களே அந்த சிரவணம், அந்த சிரவணம் தான் காதில் கேட்கறது. கிருஷ்ணரை பற்றி கேட்டு 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 கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுது. அவங்க என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து எனக்கு வந்து வேற எதுவும் வேண்டாம், கிருஷ்ணரை மட்டும் பார்த்தா போகிறோம். அதுக்கு என்னென்னா, அவங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கூடையில் பழத்தை வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துக்காக போவாங்க. முன்னாடியெல்லாம் பழத்தோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு. இப்போ வந்து கோவிந்த தாமோதர மாதவேட்டி, கோவிந்த தாமோதர மாதவேட்டி அப்படின்னு பாடிட்டே தான் போவாங்க. ஏன்னா அந்த கோவிந்தனை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஒரு கிராமத்தில் போயிடுவாங்க, அன்னைக்கு முடிஞ்சிடும், அங்கே கிருஷ்ணர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். சரின்னு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க, அடுத்த நாள் அடுத்த கிராமத்துக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொரு கிராமம், இவங்க சைடு இருக்கிற கிராமத்தெல்லாம் முடிச்சுட்டா அந்த பக்கம் ஆற்றை தாண்டி அந்த பக்கம் தான் போயாகணும். அவங்க அந்த ஆற்றுக்கு வந்து படகோட்டியை போய் கேட்டால், நீ பைசா கொடுத்தா கூட்டின்னு போகிறேன், இல்லைன்னா நான் எதுவும் கூட்டின்னு போக மாட்டேன். சரி, இவங்க வாழை மட்டையில் வந்து ஒரு படகு மாதிரி பண்ணி சேர்த்துட்டு அதில் உட்காந்து இவங்களே துடுப்பு மாதிரி போட்டுட்டு பலகையை வச்சுன்னு அந்த பக்கம் போவாங்க. அந்த பக்கம் போயிட்டு ஒவ்வொரு கிராமமாக முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் வந்து கோகுலத்துக்கு வந்தபோது அங்கே வந்து இதே பாட்டை பாடிட்டு எல்லா இடத்துக்கும் போகும்போது கிருஷ்ணரோட பங்களாக்கு மாளிகைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் இதை காதில் கேட்ட உடனே, ஆஹா பாட்டி வந்திருக்காங்க, பழம் வேணும் அப்படின்ட்டு. அந்த காலத்துலலாம் வந்து பைசா கிடையாது, எல்லாம் பண்டமாற்று முறை தான். ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிப்பாங்க. அது கிருஷ்ணர் உடனே வீட்டிலேருந்து அரிசியை கையில், நெல்லை கையில் எடுத்துன்னு வருவார். குட்டி கை, அந்த கையில் இருக்க ஓட்ட வழியாக நிறைய பாதி கீழே விழுந்துருது. அவருக்கு கிட்ட வரும்போது 4-5 நெல் மணி தான் இருந்தது. அதை உடனே பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து, பாட்டி உடனே அந்த அழகுல மயங்கி, நீ தான் கிருஷ்ணாவா அப்படின்ட்டு அவங்க உடனே அத்தனை பழத்தையும் கொடுத்துட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை எனக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டா, என்னோட மடியில் உட்காந்து அம்மான்னு என்னை கூப்பிடுறியா அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் அவங்களோட மடியில் உட்காந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பழத்தை எடுத்துன்னு உள்ளுக்குள்ளே போயிடுவார். அவங்க வந்து அந்த கூடையை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு போவாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தா கூட ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. படகுல பார்த்தீங்கன்னா ஓட்டின்னு போகும்போது வெயிட் ஜாஸ்தியாச்சு. உள்ளுக்குள்ளே திறந்து பார்த்தா அத்தனமும் வைரம், வைடூரியம், அந்த எல்லாமே இருக்குது. அவங்க பார்த்தாங்க, இதெல்லாம் வச்சுட்டு என்ன யூஸ், அந்த பகவானை பார்த்தாச்சு, கிருஷ்ணரை பார்த்தாச்சு, இது எதுவும் எனக்கு வேண்டாம், ஏன்னா இது மேலே ஆசை வந்துட்டுனா கிருஷ்ணர் மேலே ஆசை வராதுன்ட்டு அந்த அத்தனையும் கூடையோடு அப்படியே வந்து ஆற்றுல கவுத்து விட்டுருவாங்க. அதுதான் கிருஷ்ண பக்தி. அந்த மாதிரி பக்தி தான் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்தாபக ஆச்சாரியரை பற்றி பேசணும். நம்ம ஸ்தாபக ஆச்சாரியாரை வந்து தவத்திரு ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அபய சரண அரவிந்தர். அவர் யாருன்னா 1896 வருஷம் அவதாரம் பண்ணினார். அவர் பண்ணின உடனே
அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து ஏன்னா அவங்க ஃபேமிலியே வந்து கிருஷ்ண பக்தி உண்டு, வீட்டிலேயே விக்கிரகங்கள் வச்சு வழிபாடுவாங்க. அவருக்கும் அங்கே ஆரம்பத்திலேருந்து அந்த கிருஷ்ண பக்தி இருந்துட்டே தான் இருந்தது. ரத யாத்திரை அவரே வந்து தேரை வந்து குட்டியாக தேர் பண்ணி அவங்க ஊர்லலாம் தேர் இழுத்துட்டு போய் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கம்பல் பண்ணி அவரை வந்து அவரோட குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவரை பார்க்கலாம் வா. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாரும் குரு குரு சன்னியாசின்னு சொல்றாங்களே தவிர எல்லாரும் ஏமாற்று பேர் வழியா தெரிஞ்சாங்க. நான் வரமாட்டேன்னாரு. இல்லை நீ இவரை மட்டும் ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போ அப்படின்ன உடனே அவரை பார்த்த உடனே அவர் பேச்சை கேட்ட உடனே அப்படியே மயங்கி அவர் என்ன சொன்னார், முதல் சந்திப்பிலேயே நீ வந்து மேற்கத்திய உலகத்துக்கு போயிட்டு இந்த கிருஷ்ணரை பற்றியான பிரவச்சனம் பண்ணணும், நீ அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னோடனே அவர் அதே தியானத்திலேயே இருந்தார், கிருஷ்ணரை பற்றி பண்ணணும்ன்ட்டு. ஆனால் அப்போ வசதி இல்லை, அவரால் போக முடியல. ஆனால் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு என்ன பண்ணார், அவர் ஒரு கார்கோ ஷிப்பில் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு இதெல்லாம் பண்ணினார். ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த குரு பக்தினால்தான் அவரால் வந்து இந்த இதை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவர் இருக்கும்போதே நிறைய கோவிலில் ஸ்தாபகம் பண்ணிட்டு அவர் வந்து இந்த ஒரு இதெல்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஏன்னா ஒருத்தர் மட்டும் தனியாக இருந்து அது வந்து எது ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த இதுதான் இப்பயும் இன்னும் தொடர்ந்து நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோவிலோட பார்த்தீங்கன்னா காத்தால 4:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம் ஆரம்பிக்கும், மங்களாரத்தின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆரத்தியும் நடந்துட்டு இருக்கும். மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கோவில் மூடிடுவாங்க. அதே மாதிரி ராத்திரி 9:15 வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே கோவில் மூடிடுவாங்க. மறுநாள் காத்தால் தான் திறப்பாங்க. நான் வந்து உங்கள் எல்லாரையும் பரிகார ஸ்தலம் வாசகர்கள் அத்தனை பேரையும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து வாங்க, இஸ்கான் கோவிலுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஹோட்டலுக்கே போக வேண்டாம், இங்கேயே எங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிருஷ்ணரோட பிரசாதம் தான். இங்கே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணது மட்டும்தான் கொடுக்குறோம், பிரசாதம் இல்லாதது வேறு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. வந்து நீங்கள் கிருஷ்ணரோட அருளை வாங்கிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது ஹரிநாம் மண்டபம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜப்பா வாக் ஏரியான்னு சொல்லுவாங்க. 108 கற்கள் இருக்கும். ஒரு கல்லுன்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். ஆக்சுவலாக 4 யுகங்கள் இருக்கு. சத்திய யுகா ஃபர்ஸ்ட் யுகம், அதுல வந்து 1,00,000 ஆண்டுகள் வாழ்வாங்க. அது தவம் செய்வாங்க ஆக்சுவலா இறைவனை அடையணும் அப்படின்னா. இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து திரேட்டா யுகா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, யஜ்யங்கள் வந்து இறைவனை வழிபடுவாங்க. அதுக்கு அடுத்த யுகா துவாபர யுகா, அந்த இடத்துல வந்து விக்கிரகங்கள், அதாவது விக்கிரக வழிபாடு வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது கலியுகா. இந்த யுகத்துக்கு தர்மம் என்ன அப்படின்னா ஹரிநாம் சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறது தான் அப்படின்னா ஈஸியஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் வே டு ரீச் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதுக்கான செட்டப் மாதிரி ஃபர்ஸ்ட் பஞ்சதத்துவ மந்திரம் வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலி சந்தரண உபனிஷத்துல இருந்து சைத்தன்யா மகாபிரபு அந்த மந்திரத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாருக்குமே வழங்கினார், எல்லாரும் சொல்லுபடி செஞ்சார். அதனால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவருடைய கருணையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கி நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரேன்னு ஒரு கல்லிலையும் வரும் பக்தர்கள் வந்து 108 முறை சொல்லுவாங்க. அப்படி சுற்றி ஒரு பிரதட்சிணம் மாதிரி துளசி தேவியை வழிபட்டு அவங்களுடைய துளசி தேவி பிராண மந்திரத்தையும் சொல்லி பக்தி தேவியோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பக்தி படியில ஒரு படி ஏற முடியும், இறைவன் கிருஷ்ணரை வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் பக்தி தேவியும் சேர்த்து நம்ம வழிபடுறோம். நீங்க வந்து இப்ப இந்த கீழே சக்கரத்தை பாக்குறீங்க. இந்த சக்கரத்தோட தாத்பரியம் என்னன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா ஜம்பூத்வீஷே, நீங்க வந்து நம்ம எந்த சங்கல்பம் எடுத்தாலும் ஜம்பூத்வீதே பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு சொல்லி தான் எடுப்போம். என்னன்னா நம்மளது வந்து இது வந்து பாரத வருஷம், பாரத் பூமின்னு சொல்றோம். நம்ம இப்போதான் வந்து இந்தியான்னு தனியா, யுஎஸ் தனியா அந்த மாதிரி இருக்கு. சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் அகண்ட பாரத், ஒரே பாரத் தான். இந்த பூலோகம்ங்கிறது ஒரு பாரத் தான். அதனால அதை பத்தி தான் இது வந்து இங்க குறிப்பிருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்கு. அதை பத்தி மேல ஃபுல்லா வந்து அந்த சக்கரத்துல குறிச்சிருக்காங்க. ஹரிசோண்டலா ஒரு உடல் இருக்கு அப்படின்னா அதோடைய பாதங்கள், அதாவது கோயிலோடைய நுழைவாயில் வந்து பாதங்களாகவும், கோயிலோடைய கருவறை சன்னிதர்கள் இருக்கு இல்லையா, விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க, அது வந்து அந்த இடம் வந்து தலையாகவும் கருதப்படும். நம்ம உடல்ல இருக்கிற சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க படிப்படியாக எல்லா படிகளையும் வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது வந்து
மூலாதாரா. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவலி அடிப்பகுதியில. இதோடைய மந்திரம் வந்து லம். இதுக்கு 4 பெட்டல்ஸ் வந்து இருக்கும், இந்த சக்கரத்தோட பெட்டல்ஸ். இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வைவல், அடிப்படை ஆற்றல். இந்த சக்கரம் வந்து சுவாதிஷ்டானா. இதுக்கு வந்து 6 பெட்டல்ஸ் இருக்கும். இதோடைய மந்திரம் வந்து வம். இதோடைய எலிமெண்ட் வந்து வாட்டர் எலிமெண்ட். ஆக்சுவலா இது இருக்க இடம் வந்து என்னன்னா அடிவயிறு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்லி வந்து ரீப்ரொடக்ஷன், படைப்பாற்றலை குறிக்கும். இந்த சக்கரம் வந்து மணிபூரகா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பெட்டல்ஸ் இருக்கும். இதோடைய மந்திரம் வந்து ரம். அண்ட் இதோட எலிமெண்ட் வந்து ஃபயர் எலிமெண்ட். ஆக்சுவலா இது என்னன்னா வயிற்று பகுதியில இருக்கும். இது முக்கியமான டைஜஷனுக்காக இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் அனஹாதா. இது வந்து ஹார்ட் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 12 பெட்டல்ஸ் இருக்கும். இதோடைய மந்திரம் வந்து யம். இது ஆக்சுவலா வந்து கம்பேஷன், கருணையை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரம். இது விசுத்த சக்கரா. இது நம்மளுடைய த்ரோட் சக்கரா. இதுல மொத்தம் வந்து 16 பெட்டல்ஸ் வந்து இருக்கும். இதோட முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னா ஹம். இது நம்மளோட ஈத்தர் எலிமெண்ட்டை குறிக்கும், which is responsible for speech and communications. இது ஆக்ஞா சக்கரா. இது நம்மளுடைய நெற்றியில 2 புருவத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சக்கரா. 2 பெட்டல்ஸ் இருக்கும். இது நம்மளுடைய மைண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நுண்ணறிவு, அதாவது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிளான சக்கரா. இது சஹஸ்ரார சக்கரா, கிரவுன் சக்கரான்னு சொல்லுவாங்க. தலையோட உச்சியில இருக்கக்கூடிய சக்கரா. இது கோவிலோட பிரம்மஸ்தானத்துல வந்து அமைந்திருக்கு. இதோடைய மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரேன்னு சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். இதோட எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் எலிமெண்ட். இது 1000 பெட்டல்கள் உடைய சக்ரா. இது வந்து ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், அதாவது ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு உகந்த சக்கரா இது. இந்த சாண்டிலியர் வந்து பாத்தீங்கன்னா 500 ஹிமாலயன் கிறிஸ்டல்ஸ்னால ஆனப்பட்டது. 7 லேயர்கள் இருக்கும். ஒரு லேயரும் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 7 சக்கரங்களையும் 7 அப்பர் பிளானட்டரி சிஸ்டம்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணும். பூலோகா, புவர்லோகா, ஸ்வர்லோகா, மகாலோகா, தபலோகா, ஜனலோகா, பிரம்மலோகான்னு சொல்லக்கூடிய இப்படி நம்மளுடைய ஹையர், அதாவது கான்சியஸ்னஸ் வந்து ரிஃபைன் ஆகி ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சக்ராஸும் இங்க இருக்கிற சாண்டிலியரும்.